ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ வந்து எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணலாம், இமேஜிலிருந்து வீடியோ வரைக்கும் எல்லாமே ஒரே அப்ளிகேஷன் பயன்படுத்தி எப்படி நம்ம ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணலாம் ஏஐ யூஸ் பண்ணி அப்படிங்கிறது அந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இதன் மூலிமா டாக்குமெண்ட்ரி வீடியோ மட்டும் இல்லை, ஒரு ஸ்டோரி டெல்லிங் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு கான்செப்ட்டில் வந்து நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஈவன் வந்து கிட்ஸ் நர்சரி சாங் கூட வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இப்போ வந்து டாக்குமெண்ட்ரி எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு சாம்பிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதை பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்தியா முழுக்க ஒரு மாநிலம் மட்டும் மற்றவர்களை விட ஒரு படி முன்னே இருக்கிறது என சொன்னால் நம்புவீர்களா? தொழில்நுட்பம், வரலாறு, கல்வி, கலாச்சாரம் அனைத்தையும் ஒரே தளத்தில் சமநிலையில் வைத்திருக்கும் நிலம் தமிழ்நாடு. இந்தியா முழுக்க அதிக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரவேற்கும் மாநிலங்களில் முன்னணியில் இருப்பது தமிழ்நாடு. 1000 ஆண்டுகள் கடந்தும் என்றும் இந்த கோவில்கள் கற்களில் மட்டுமல்ல, மனித அறிவின் உச்சத்தையும் பொறித்திருக்கின்றன. இந்தியாவின் டாப் சயின்டிஸ்ட்ஸ், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் இங்கிருந்துதான். இது கலாச்சாரம் கொண்டாடும் நிலம். பாரம்பரியம் புதுமைக்கு போட்டியில்லை. ஆதாரமே தமிழ்நாடு. இதனால்தான் பலர் கேட்கிறார்கள், தமிழ்நாடு இந்தியாவின் சிறந்த மாநிலமா? உங்களின் பதிலை கீழே காமெண்ட்ல சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட் பேடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ 5 ஸ்டெப் இருக்குது, ரொம்பவே சிம்பிள் அது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு கிரியேட் அ ஸ்கிரிப்ட் வித் சேட் ஜிபிடி எப்போ போல நம்ம எடுக்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு கிரியேட் அ இமேஜ். ஓகேங்களா? சரி. அடுத்து மூணாவது வந்து ஓன் வாய்ஸ் ஓவர் அல்லது டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் நான் சொல்லியிருக்கேன்னா, OpenAI.fm சொல்லி ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. அது வந்து 11 லேப்ஸோடவே கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் புதுசு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கன்வெர்ட் இமேஜ் டு வீடியோ. அதுவும் பார்த்தீங்கன்னா Meta.ai தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எப்போ போல் ஃபைனல் வீடியோ ரெண்டரிங் எப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்டைலில் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இதில் என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்க போகிறது விஷயம் எல்லாமே வந்து சேட் ஜிபிடி தவிர எல்லாமே புதுசு. என்னென்னு பார்த்தீங்கன்னா Meta.ai. ஓகேங்களா? இதில் தான் வந்து நீங்கள் இமேஜை ஜென்ரேட் பண்ண போகிறீங்க, வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? வாய்ஸ் ஓவர் வந்து உங்கள் ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுங்க, அல்லது வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இந்த 3 விஷயம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து Open.ai. இந்த 2 விஷயமே வந்து உங்களுக்கு ரொம்பவே புதுசு. ஓகேங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போதைக்கு வந்து ரொம்ப அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக இருக்குது. ஓகேங்களா? சீக்கிரம் ஸ்பீடாக ஜென்ரேட் ஆகுது. அதான் அதோட கான்செப்ட். ஓகேங்களா? வித்தவுட் வாட்டர் மார்க்கில். ஓகேங்களா? சரி, இது எப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதாவது வந்து ஸ்டெப் 1 ஹவு டு கிரியேட் அ ஸ்கிரிப்ட் வித் சேட் ஜிபிடி. ஓகேங்களா? இப்போ உங்களோட சேட் ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு இந்தியாஸ் பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு என்ற தலைப்பில் 2 நிமிடத்துக்குள் முடியும் சஸ்பென்ஸ்ஃபுல் டோன், ஸ்ட்ராங் ஹூக் ஓப்பனிங், முழுக்க பார்வையாளர்களை கடைசி வரை ஈர்த்து வைக்கக்கூடிய ஒரு யூடியூப் டாக்குமெண்ட்ரி ஸ்கிரிப்ட் எழுதி தரவும். அது தமிழில் இருக்க வேண்டும், சினிமேட்டிக் ஃப்ளோவில் அமைக்கப்பட வேண்டும் சொல்லி நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்படி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்டர் வைஸாக வந்து எல்லாமே எனக்கு தந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு சாம்பிள் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த சாப்டர் தான் அது. ஓகேங்களா? இது எப்படி நான் ஒரு வீடியோவாக ஜென்ரேட் பண்ணுறேன், எல்லாமே வாய்ஸ் ஓவரில் இருந்து எல்லாமே கொடுத்து நான் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதனால் வந்து இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு கிரியேட் எ இமேஜ். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த அனைத்து காட்சிகளுக்குமான இமேஜ் ப்ராம்ப்ட் தயார் செய்து கொடுக்கவும் சொல்லி நான் கேட்ட உடனே வந்து எல்லா சாப்டருக்குமான இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. சேட் ஜிபிடி வந்து நம்ம நீ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இது எப்படி வந்து நம்ம இமேஜுக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட்டை வந்து இமேஜாக மாற்றுறது Meta.ai வச்சுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இதில் தான் வந்து நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறோம், இதில் தான் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமில் வந்து Meta.aiன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு சர்வீஸ். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ஏஐ வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு VPN வேணும். ஏன்னா வந்து நம்ம நார்மல் குரோமில் ஓப்பன் பண்ணி பார்த்தா லாகின் ஆகலை. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒபேரா, நான் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் போட்டிருப்பேன், ஒபேரா ப்ரௌசர் வந்து VPNோடவே வருது. சரிங்களா? நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோரில் போய் ஒபேரா வித் VPN அடித்தாலே வந்து அந்த ப்ரௌசர் வந்து VPNோட வருது. அதை ரொம்பவே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிசியில் வந்து இல்லை லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் ஜஸ்ட்டு குரோமில் வந்து இப்போ டெம்பரரியாக வந்து ஃப்ரீ VPN ஃபார் குரோம்னு கொடுத்தேன். இது எனக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து லாகின் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த மாதிரி லாகின் பண்ண உடனே வந்து உங்களோட மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கங்க. இல்லாட்டி உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதை வேணால் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயில் ஐடி வச்சு கூட லாகின் பண்ணிக்கலாம். நான் வந்து மெயில் ஐடி வச்சு தான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி,
இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம கூகுள் விஓ 3ல எப்படிங்க இப்போ இந்த மாதிரி காமிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஆட் மீடியா அண்ட் ஃபைல்ஸ்னால நிறைய வரும், கிரியேட் இந்த மாதிரிலாம் வரும் ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம கிரியேட் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்து இப்போது இன்னும் ஃபஸ்ட்டு ரேஷியோ நம்ம எப்போ போல் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ எல்லாமே நான் பண்ணுவோம் இல்லைங்களா, கூகுள் விஸ்கில் கூகுள் ஃப்ளோவில் இந்த மாதிரி வந்து நம்ம எப்போ போல் வந்து ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 16:9 வந்து ஃபுல் லென்த் வீடியோக்கு நான் கொடுத்துட்றேன். இதே ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 9:16 கொடுத்துக்குங்க ஓகேங்களா. நான் வந்து ஃபுல் லென்த் வீடியோ பண்ணுறேன், அதனால் வந்து 16:9 கொடுத்துட்றேன் ஓகேங்களா. இப்போ இமேஜ் வந்து கிளிக்கில் தான் இருக்குது ஆல்ரெடி ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம் வீடியோ கொடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கலாமான்னு. பண்ணிக்கலாம், ஆனால் வந்து ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் இருக்குது, அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இமேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. சரி, இப்போது இந்த சேட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இப்போது நம்ம இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்களா. ஸோ இப்போது நம்ம சீன் அதாவது வந்து ஓப்பனிங் ஓகேங்களா. இது வந்து இமேஜ் ப்ராம்ப்ட், இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ இந்த ஆர்டர் வைஸாக வந்து காப்பி பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுங்க ஓகேங்களா. என்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இதில் பிடிச்ச இமேஜ் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சரி, அடுத்து இப்போ இதே மாதிரி தான் வந்து நான் எல்லா சீனுக்குமே வந்து இமேஜ் வந்து நான் கிரியேட் பண்ணேன் ஓகேங்களா. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன். இப்போ வந்து இதுக்கு நம்ம கிரியேட் பண்ணிட்டாங்களா சாப்டர் 1க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 2 அதாவது வந்து சீன் 2க்கு வந்து நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மறுபடியும் இந்த இடத்துல வச்சு டிஸ்கிரைப் யுவர் வீடியோ இமேஜ்னு வருதுங்களா. சரி, டிஸ்கிரைப் யுவர் இமேஜ்னு வருது, அங்கே வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி மறுபடியும் என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக தெரியுதோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், இது கொஞ்சம் லோட் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இருக்கும் ஓகேங்களா. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி, இப்படி தான் வந்து நீங்கள் இதே மாதிரி தான் வந்து எல்லா சீனுக்குமே வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஜென்ரேட் பண்ணும்போது 4 நாளாக உங்களுக்கு க்ரியேட் ஆகும். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிக்குதோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ நோட் பேட் போகிறேன். இப்போ உங்களுக்கு இதோடவே சொன்னால் தான் உங்களுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அடுத்து வந்து வாய்ஸ் ஓவர் ஓகேங்களா, அதுக்கு நம்ம அப்புறம் போய்க்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக ஆர்டரைஸ் வந்து மேலே கொடுத்துருக்கணும். சரி, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேட் ஜிபிடியில் வந்து நம்ம ஸ்டோரி ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துட்டோம் ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். வாய்ஸ் ஓவர் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், ரொம்பவே சிம்பிள். இப்போது இந்த இமேஜ் வந்து எப்படி வீடியோவாக மாற்றுறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த மெட்டாடாட் ஏஐலேயே வந்து ரெண்டையுமே பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், இப்போது இதில் வந்து இதில் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போது இதெல்லாமே உங்களுக்கு ஆர்டர் வைஸாக க்ரியேட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. சரி, நான் வந்து ஆர்டர் வைஸாக எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வேணுங்கிற இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோடு கூட பண்ண வேண்டியதில்லை, ஏதாவது உங்களுக்கு தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆனால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இதை வச்சு எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறதுன்னு பாருங்கள். இங்கே கீழே அனிமேட்னு இருக்குங்களா, அதை கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் அனிமேட்டை. இது வந்து உங்களுக்கு வீடியோவை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ரொம்பவே ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா வந்து நம்ம எதுவுமே வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த வீடியோக்குன்னு சொல்லி நம்ம இமேஜ் எடுத்து வச்சுட்டு இந்த இமேஜ் ஜென்ரேஷனுக்கு ஒரு வீடியோ ப்ராம்ப்ட் கொடுப்போம் கூகுள் விஓ 3ல பார்த்தீங்களா. ஆனால் இதில் அப்படி கிடையவே கிடையாது. அந்த இமேஜை வந்து ஜஸ்ட் அந்த கீழே அனிமேட்னு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சதோ அது கீழே அனிமேட்னு இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இங்கே பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வீடியோ வந்து பியூட்டிஃபுல்லாக வாட்டர் மார்க் இல்லாமல் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. நல்லா ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டிலேயே வந்துருக்குது. ஒரு 1080p ரேஞ்சில் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி கூகுள் விஓ 3 பார்த்துருப்பீங்க, கூகுள் ஃப்ளோ பார்த்துருப்பீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா ஒரு ஹெச்டி குவாலிட்டி நல்லாவே இருக்குது ஓகேங்களா. இது வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே டவுன்லோட் ஆகிரும் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் கான்செப்ட். இப்படித்தான் வந்து நீங்கள் எல்லா இமேஜுக்குமே சரிங்களா. சார், இமேஜ் ப்ராம்ப்டெல்லாம் வந்து உங்களுக்கு 1 by 1 கிரியேட் பண்ணி, ஏன்னா நீங்கள் இமேஜ் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி அனிமேட்னு கொடுத்து வீடியோவை மாற்ற போகிறீங்க ஓகேங்களா. அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஸ்கிரிப்டும் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, அதை வச்சு நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து சிம்பிளாக 2 ஸ்டெப் தான், வாய்ஸ் ஓவர் அப்படி வீடியோ ரெண்டரிங். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி OpenAI.fmனு ஒரு வெப்சைட் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து 11 labs எப்படி இருக்குங்க அதே மாதிரி தான் அது. ஆனால் அது வந்து ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கிற விஷயம் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ வந்து இதில் வாய்ஸ் எந்த மாதிரியான வாய்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி எப்போ போல் 11 labsல கேட்குற மாதிரி கேட்கு. நான் வந்து தற்காலிகமாக இப்போதைக்கு இந்த ஏஎஸ் ஸ்கெட்ச்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வாய்ஸ் ஓவர் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைப் ஓகேங்களா. இந்த இடத்துல நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ண உங்களுக்கு நிறையா ஒரு ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஓகேங்களா. சில் சர்ஃபர், சின்சியர், சிம்பத்தட்டிக், ரோபோட் வாய்ஸு இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கிளிக் பண்ண கொடுக்க நிறையா வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா. பெட் டைம் ஸ்டோரிஸில் வந்தது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒவ்வொன்றுக்கு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், எது நல்லா இருக்குன்னு சொல்லி ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா. சரி, இப்போ நான் வந்து எதாவது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. சும்மா வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். ஓகேங்களா. உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்டில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும், ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், அதை வந்து டெலிட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன போடணும் அப்படின்னா, நம்ம சேட் ஜிபிடி வந்து சஜஸ்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, என்ன வாய்ஸ் ஓவர்னு சொல்லி. இங்கே பாருங்கள், வாய்ஸ் ஓவர்னு ஒன்று தனியாக நான் கேட்கல. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம கேட்டோட தான் கொடுத்துருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வாய்ஸ் ஓவர். ஓகேங்களா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது அப்படியே வந்து ஜஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல அப்படியே ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. நம்ம இப்போது சாப்டர் 1க்கு எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் சாப்டர் 2க்கு, இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. காப்பி பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். நான் சும்மா வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த சாப்டர் ஃபுல்லாகவே இதிலிருந்து சாப்டர் 1, 2 என்னென்ன வாய்ஸ் ஓவர் நெரேட்டர்னு இருக்குதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள், எண்டிங் இது வரைக்கும் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா. காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இது வந்து எப்படி வாய்ஸ் எப்படி நல்லா இருக்குதுன்னு செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்தியா முழுக்க ஒரு மாநிலம் மட்டும் மற்றவர்களை விட ஒரு படி முன்னே இருக்கிறது என சொன்னால் நம்புவீர்களா? பார்த்தீங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் நிறைய கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேத்ஸ் சயின்டிஸ்ட்டு, ஸ்போர்ட் கோச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஸ்போர்ட் கோச் கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்தியா முழுக்க ஒரு மாநிலம் மட்டும் மற்றவர்களை விட ஒரு படி முன்னே இருக்கிறது என சொன்னால். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயம் இருக்குது. அதில் நீங்கள் வைப் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் கொடுக்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். ஒவ்வொன்றும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பெட் டைம் டோரிஸ்ட் எல்லாம் நிறைய வந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா. எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓகே நினச்சிங்கன்னா இங்கே டவுன்லோட் இருக்குது பாருங்கள், கொடுத்துட்டிங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ சிம்பிளாக வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நோட் பேடில் தெரியும் உங்களுக்கு, ரொம்பவே சின்ன கான்செப்ட் தான், ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல் அது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டோம், வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணிட்டோம், இமேஜ் டு வீடியோ ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக வீடியோ ரெண்டரிங் மட்டும் தான். ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட். ஓகேங்களா. சரி, இப்போ வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ வீடியோ ரெக்கார்டிங் வந்து வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஎன் எடிட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இல்லாட்டி கைன் மாஸ்டர், இன்சார்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. சப்போஸ் நீங்கள் பிசி, லேப்டாப் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேப்கட் யூஸ் பண்ணலாம், ஃபிலிமோரா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் கிளிப் சாம்ப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் பவர் டைரக்டர் 365 இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் புதுசாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா மொபைலாக இருந்தால் பிஎன் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். இல்லை ஒரு வேளை நீங்கள் பிசி, லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கேப்கட்டோட ஃப்ரீ வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பண்ண போகிறது கேப்கட்டோட ஃப்ரீ வெர்ஷன். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் இருக்குது பாருங்கள். இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா. சும்மா இம்பார்ட்டன்ட் இருக்குது, நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோஸ் எல்லாம். நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. இம்போர்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. இப்போ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 வீடியோ இங்கே வந்துடும். ஜஸ்ட் இது வந்ததுக்கப்புறம் இங்கே ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா. இப்போது ஆர்டர் வைஸாக வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் சாரி. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே கூட இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ட்ராக் இம்போர்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் வீடியோ மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆடியோ கூட வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணோம், இதுதான். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த ஆடியோ ட்ராக் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து கீழே நம்ம ஆடியோ ட்ராக்கில் கொடுத்துட்டா போதும், இங்கே ஆடியோ வந்து ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஆடியோ ரெண்டுமே சேர்ந்து வரும். இங்கே பாருங்கள், இந்தியா முழுக்க ஒரு மாநிலம் மட்டும் மற்றவர்.
ஓகேங்களா? நான் வந்து ஆடியோ வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஸ்டைல்ல வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. நெறைய வாய்ஸ் டோன் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரிலாம் பண்ணதுக்கப்புறம், நீங்க ஒரு 10 வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதே மாரி 10 வீடியோவ ட்ராக் பண்ணி இங்க உள்ள இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி ஆடியோ வச்சுட்டு, எல்லாமே கரெக்ட்டா மிக்ஸ் பண்ணி, நீங்க வந்து ஒன்ஸ் ப்ளே பண்ணி பாருங்க. கரெக்ட்டா அந்த வீடியோ கூட ஆடியோ மேட்ச் ஆகுதா? கரெக்ட்டா உங்களுக்கு நல்லா இருக்குதான்னு சொல்லி. ஓகேங்களா? பண்ணுனதுக்கப்புறம், டைரக்ட்டா இந்த மாரி வந்து நீங்க இங்க எக்ஸ்போர்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? எக்ஸ்போர்ட்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, இந்த மாரி கேட்கும். ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் காமிக்கும். உங்களுக்கு இது 1080p ஓகே தான். இல்லாட்டி வந்து இதில 720p நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு இங்க எக்ஸ்போர்ட் குடுத்தீங்கன்னா, வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாரி மாறும். இந்த வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது. நான் சொன்ன மாரி வந்து விஎன் எடிட்டர், அப்புறம் CapCut, Filmora இதெல்லாம் வந்து அவங்கவங்க எது கன்வீனியன்ட்டா இருக்குன்னு நெனைச்சு ஃபீல் பண்றீங்களோ, அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, நீங்க யூடியூப்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது மானிட்டைசேஷன் ஆகுமா? ஆகாதான்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? நீங்க வந்து இப்போ ஒரு வீடியோ நீங்க அப்லோட் பண்றீங்க ஏஐ யூஸ் பண்ணி அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஆல்டர்ட் அண்ட் சிந்தெடிக்ன்னு சொல்லி ஒரு கீழ ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அத வந்து நீங்க குடுத்து சேவ் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் வீடியோன்னு இருக்கும் கீழ. அதில வந்து நீங்க ஆல்டர்ட் ஆர் சிந்தெடிக் கன்டென்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அத குடுத்துட்டு நீங்க வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். டைட்டிலுமே கூட ஏஐ வீடியோ ஜெனரேட்டர் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஓப்பனா உங்ககிட்ட வந்து நீங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே இவங்க ஏஐ பேஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. ஆல்டர்ட் ஆர் சிந்தெடிக் கன்டென்ட் தான் சூஸ் பண்ணிக்கிறாங்க. டைட்டிலும் பார்த்தீங்கன்னா, ஏஐ ரிலேட்டடா தான் வீடியோ ஜெனரேட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சேஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து ஈஸியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுங்க. இப்போ நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் போட்டு மானிட்டைசேஷன் அப்ளை ஆகிட்டே இருக்கு. நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட போடுங்க. இப்போ ஒரு வீடியோ வந்து நீங்கள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து ஒரு ஹூக்காக வந்து 2, 3 வீடியோ போடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சேனல் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஓன் வாய்ஸ் ஓவருக்கு மாற்றிக்கங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களோட ஓன் எஃபர்ட்டும் அதில் இருக்குது. கம்ப்ளீட்டாக அது ஏஐ மாதிரி வராது. ஓகேங்களா? நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நிறைய சேனல்ஸ் அந்த மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, யூடியூப் வீடியோவில் இந்த மாதிரி சேனலில் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆயிருக்குமா ஆயிருக்காதான்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி ஏஐ ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் நர்சரி சாங்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி ஓகேங்க. என்னோட இந்த அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் எதுவாயினும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.